ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நைட்டே நம்ம வீடெல்லாம் கூட்டி தொடச்சி வெளியே வாசல் பார்க்கிங்லாம் கழுவிட்டு நிலைவாசல் தொடச்சி தான் கோலம் போடுறது, பொட்டு வைக்கிற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாரத்தில் 2 நாள் நான் பார்க்கிங் கழுவிடுவேன். ஆனால் வாரத்தில் 7 நாளுமே வாசல் தொடச்சி கோலம் போடுவேன். வீடியோ எடுக்க முடிகிற அன்றைக்கி மட்டும்தான் எடுப்பேன். ஒரு நாளைக்கு பசங்க எந்திரிக்க மாட்டாங்க, வீடியோ எடுக்க முடியாது. ஒரு சில வீடியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இதுவும் நைட்டு எடுத்த வீடியோவுமே நானே தான் எடுத்துக்கிட்டேன். பாப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பெரிய பாப்பா வீடெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு அவங்க போய் 11:30க்கு தூங்க போனாங்க. நான் அதுக்கப்புறம் வெளியே நான் கழுவி கோலம் போட்டு பொட்டு வச்சு அரிசி மாவில் கோலம்லாம் போட்டு வர்றதுக்கே நைட்டு 11 ஆகிடுச்சு. 11:30 12 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உள்ள கேஸ் அடுப்புலாம் துடைக்க ஆரம்பித்தேன். மொத்தமாக கிரானைட்டு சைடில் இருக்கிற டைல்ஸு எல்லாமே ஃபுல் க்ளீனிங் தொடச்சிட்டு விம் லிக்யூடு போட்டாலே எல்லா எண்ணெய் பிசுக்கும் போயிடும். எப்போவுமே நான் கிச்சன் க்ளீன் பண்ணால் விம் லிக்யூடு போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கேஸ் அடுப்பு அழகாக தொடச்சி கிரானைட்லாம் தொடச்சி டைல்ஸ் எல்லாம் க்ளீனாக தொடச்சி விட்டுட்டு அரிசி மாவு கோலம் போட்டேன். ஃபஸ்ட்டு அடா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அரிசி மாவில் கோலம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்க போனேன். இது கண்டிப்பாக நம்ம அடுப்புக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொட்டு கண்டிப்பாக வச்சே ஆகணும். அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அம்மா சொன்னதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அம்மா சொல்லுவாங்க, பாட்டி சொல்லுவாங்க. பாட்டி இருக்கிற வரைக்கும் நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. 2 பாட்டியுமே இறந்துட்டாங்க. அப்பாவோட அம்மாவும் அம்மாவோட அம்மா அப்பா எல்லாருமே இறந்துட்டாங்க. நான் 2 தாத்தா 2 பாட்டியுமே இறந்துட்டாங்க. இப்போ அம்மா அப்பா இருக்காங்க. என்ன நல்லது கெட்டதுனாலும் நான் அம்மா அப்பா கிட்டே கேட்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 12:30 மணி ஆகிடுச்சு நைட்டு தூங்க போகிறதுக்கு. காலையில் என்னோட நடு பாப்பா தான் எந்திரிச்சு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு இந்த வீடியோ எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு 6:30 போல் தான் மேக்கப்லாம் பண்ணி வந்தேன். அதுக்கப்புறம் நான் சாமிக்கு பூலாம் மாற்றி வச்சு எனக்கு காலையில் தான் வச்சேன். பூ மாற்றி வச்சதே காலையில் தான். பூ வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பித்தேன். பூஜை பண்ணிட்டு தான் நான் வீடியோவே எடுத்தேன். ஏன்னா நான் பூஜைக்கு ரெடி பண்ணும்போது பசங்களாம் படிச்சுட்டு இருந்தாங்க காலையில் எழுந்திரிச்சு. அதனால் யாருமே வரலை. குக்கிங் வீடியோவுமே எடுக்கிறதுக்கு யாரும் இல்லாததுனால நான் எடுக்கிறதில்ல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால நான் வியாழக்கிழமையே அரளி வாங்கி கட்டி வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து காலையில் வச்சாச்சு. எவ்வளோ அழகாக முருகன். கீழே குலதெய்வத்துக்கு சாமந்தி பூ கட்டி போட்டிருந்தேன் ஃபோட்டோக்கு.